சிகே சார் குட் மார்னிங். கார் காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்கல்ல, நம்ம செல்லக்குட்டி பாண்டிச்சேரியில ஒரு செவத்துல கிஸ் பண்ணி முட்டி நிக்கிறா. ஆனா கார் கிடைச்சிச்சு சார், நம்பர் பிளேட் மட்டும் எவனோ அடிச்சிட்டான் சார். காரு பாண்டிச்சேரியில கிடைச்சிருக்கு. ஆமா, இங்க ஏதோ மர்டர் நடந்த இடத்துல நம்பர் பிளேட் கிடைச்சதுன்னு எங்களை என்கொயரிக்கு அழைச்சிட்டு போக இவர் வந்திருக்காரு. அப்படியே சொல்றானுங்க. நான் பிளேட்டை மாத்திரம், நீ எவ்வளவு இழுத்து நின்னாலும் தொப்பத்தை எடுத்து கொடு. TN02 அட நம்ம கார் நம்பரு. மேட்ரு முடிஞ்சது. பேமெண்ட் கொடு. வாய மூடு. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புறேன் சார். என்னையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றியா? என் கண்ணு முன்னால ஒரு போலீஸ்காரன் தலை குனிஞ்சு நிக்கிறத பாக்குறப்ப என் உடம்புல இருக்கிற பிளட் சந்தோஷத்துல சும்மா ஜிவ்வுன்னு ஏறுது. ஐ ஹேட் போலீஸ். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் சார். இன்னும் போக போக நிறைய பாப்பீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உன் கண்ணுல விரல விட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறானே, அவன் யார் தெரியுமா? சொன்னா ஆடி போயிடுவேன். சொல்லட்டுமா? அட சொல்லு. உங்களுக்கு நடுவுல இருக்கிற டீலிங் தெரிஞ்ச விஷயம் தானே? தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அவன் உன் புள்ள. ஏய், என்ன ஷாக் ஆயிட்ட? போலீஸ் தானே, போய் கண்டுபிடி. சார், சிவா பத்தி விசாரிச்சதுல சிவகுமார்ங்கிற தன்னுடைய உண்மையான பேரை மறைச்சு சிவராஜ் பாண்டேங்கிற பேர்ல மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு முஸ்லீம் ஆர்ஃபனேஜ் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சிருக்கான். அவனுடைய சின்ன வயசு போட்டோவை ஃபேக்ஸ்ல அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சார். என்னம்மா சார் இன்னும் வீட்டுக்கு வரல? பண்டிகை நாள்ல கூட டியூட்டியா? நாங்களும் தான் டியூட்டி பாக்குறோம், குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிறோம். என்னமோ இவர் மட்டும் தான் இந்த நாட்டுக்கு சேவை பண்ற மாதிரி பெருசா அப்பா பத்தி எல்லாம் தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நீங்க போங்க. அப்பா விட்டு கொடுக்காம எப்படி பேசுறான் பாரு. சிவா சிவா, அப்பா வந்துட்டாரு. ஐ பட்டாசு ஜாலி. காலைல சீக்கிரம். ஓகே சார். என்னங்க வெறும் கையோட வரீங்க? பையனுக்கு பட்டாசு. சாரிடா சிவா, இப்போ வேணா போய் வாங்கிட்டு வந்துடலாமா? ஒன்றும் தேவையில்ல, மற்றவங்கிட்டே அப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா நீ தான் என்ன மறந்துடுற. சிவா, என்னங்க நீங்க? சிவா, அம்மா. டைம் ஓட்டுற சொல்லலாம், அப்பா இருக்கல. ஏய், அங்க என்ன பாத்து நிக்கிற? வண்டியில ஏறு. எதுக்குமே எங்க அப்பா கூட இருக்க மாட்டேன். போலான்னு எனக்கு சந்தோஷம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் எல்லாமே எங்க அம்மா தான். இது தங்கச்சி பாப்புங்க நல்லா இருக்கணுமா? தங்கச்சி தான் பிறக்கணும் முடிவே பண்ணிட்டியா? பேர் கூட டிசைட் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, என்ன பேர் வச்சிருக்கீங்க? நித்யா. சிவா சிவா, சூப்பர். ஏய், இங்க வந்து புடி பாப்பா. அம்மா! சிவா. அம்மா கீழே வந்துட்டாங்கப்பா, உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணுப்பா சார். அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆமா, உடனே கிளம்புறோம் சார். தேவேந்திரா, என் வைஃப் கீழே வந்துட்டாங்க. அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்க பையனோட போங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல. ஓகே பாப்பா வாங்கப்பா, பா ப்ளீஸ் பாப்பா. கெட் இட். நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா அம்மா குழந்தை 2 பேரும் இருக்குமே ஆபத்து. உடனடியா பணத்தை கட்டணும். அதை விட முக்கியமான விஷயம், இவங்க அப்பா வந்து சைன் பண்ணாதான் ஆபரேஷனே பண்ண முடியும். இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. அன்னைக்கு எனக்கு துணையா இருக்கிறதுக்கு எங்க அப்பாவும் இல்லை, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணமும் இல்லை. சாரி தம்பி, அம்மாவும் குழந்தை இறந்துட்டாங்க. ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல ஓடுறேன்னு நினைச்சேன்.
ஆனா என்னை விட்டு பிரிஞ்சே போயிட்டான். அன்னைக்கு என் மனைவியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை எனக்கு. சொன்னா புரிஞ்சுக்க முடியாத வயசு அவனுக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நீங்க செஞ்சதும் கரெக்ட். ஒரு மகனா அவருக்கு ஏற்பட்ட கோபமும் கரெக்ட். என் மேல இருக்கிற கோவத்தில் வந்து ஜிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு வர சொல்லு, நானே சொல்லி புரிய வைக்கிறேன். சரி சார். குட் மார்னிங். மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் அவசரமா வர சொல்லிட்டு இடமே ரொம்ப சைலண்டா இருக்கு. சார் வேற சீனரி பார்த்துட்டு இருக்காரு. எனி ப்ராப்ளம்? சிவா, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? சார் எது தப்பு எது ரைட்டுன்னு பண்றவங்கள பொறுத்து இருக்கு சார். கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ளியும் செத்தாலும் பரவாயில்ல, டியூட்டி தான் முக்கியன்றார. அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க சார். நான் ரொம்ப மோசமானவன். டப்புன்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். என்னை பத்தி டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். சார், அவரே தான் சார். இவங்கள யார் தெரியுமா உனக்கு? ஊழல் பண்ண பொலிட்டீஷியன்ஸோ இல்ல தப்பு பண்ண கிரிமினல்ஸோ கிடையாது. நாட்டுக்காக மக்களுக்காக உயிரை தியாகம் பண்ண the most respectable police officers. லைசன்ஸ் இல்ல நான் 100, கேஸ க்ளோஸ் பண்ற நான் 1000 காசு வாங்குற போலீஸ்காரனை தெருவுக்கு 4 பேரை பார்த்திருப்பேன். ஆனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தெரிஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து கடமைக்காக உயிரை விட்ட போலீஸ்காரன் 1000 ஒருத்தர் இருப்பான். அவங்கள மாதிரி ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் வாழ்ந்து செத்தா கூட போதும்டா. இவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா மேலயோ அண்ணன் தங்கச்சி மேலயோ பொண்டாட்டி புள்ள மேலயோ பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? இருக்கு. இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு கணவர முக்கிய டியூட்டியில் இருக்கும் போதே உயிரை விட்ட மக்கள் டியூட்டிக்கு வர ஒவ்வொரு நாளும் இவங்க போட்டோ கடவுள என் போட்டோ எப்ப வருங்கிற சந்தர்ப்பத்துக்காக கர்வத்தோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. என்ன சொன்ன? பொண்டாட்டி புள்ளி செத்தா கூட கவலைப்பட மாட்டேன். அன்னைக்கு நான் வராது மட்டும் தானே உனக்கு தெரியும். ஆனா அங்க வராம போனதுனால எத்தனை பேரோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு தெரியுமா உனக்கு? அங்க என்ன நடந்தது தெரியுமா? தீவிரவாதிகள் ஸ்கூலுக்கு பாம்பு வச்சுட்டாங்க, கேட்டை இழுத்து கூட்டிட்டாங்க. அந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாத்துறதுக்காக நான் உடனடியாக அங்க போக வேண்டியதா போயிடுச்சு. அதனால தான் அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வர முடியல. புரிஞ்சுக்கடா. I will act with honesty, courtesy, with regards for the welfare of the others, and will endure the spirit D cards. சத்திய பிரமாணம் எடுத்த ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட்.